வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இந்த சுவையான கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? கருப்பு சுண்டல் 150 கிராம் அளவு எடுத்துருக்கேங்க. முந்தின நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கரில் 4-5 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் வெந்துட்டுக்கிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வதக்கி அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. 5 பல் பூண்டு, இது ரெண்டையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். கருப்பு சுண்டல் அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி குழம்பாவோ நீங்கள் தாளித்து கூட கொடுக்கலாங்க. கருப்பு சுண்டலில் நிறைய புரோட்டீன் சத்துக்கள் இருக்குதுங்க, மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கிங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேங்க. இந்த மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு திருவிய தேங்காய். தூள் சேர்த்தும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க மிக்ஸி ஜாரில். குக்கர் 5 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க. ஸ்டீமும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாங்க. சுண்டல் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லாவே வெந்துருச்சு. அடுத்தது குழம்பு தாளிச்சுட்டுலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுன்னா கூட சேர்த்திக்கலாங்க. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் இதே மெத்தடில் வெள்ளை சுண்டல் கூட வச்சு செய்யலாங்க, குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கோங்க, இருந்தாலும் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்தது வேக வச்ச கருப்பு சுண்டலை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த கருப்பு சுண்டல் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அடுத்தது அரைச்ச விழுதை சேர்த்திக்கலாம். வேக வச்ச சுண்டல் தண்ணியை சேர்த்திக்கலாங்க. கீழே ஊற்றிட வேண்டாம், அதில் சத்துக்கள் நிறையா இருக்குங்க. தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, அது வரையும் மூடி வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீக்கி பார்க்கலாங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. பத்திரினா சேர்த்திக்கலாம். குழம்பு இன்னுமே நல்லா கொதிச்சு வரணுங்க. அதனால் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பாருங்கள், ஊற்றின எண்ணெயில் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சுண்டல் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இந்த சுவையான கருப்பு சுண்டல் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.